நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. விஜயின் அரசியல் வருகை குறித்து எந்த கருத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க 10 நாள் சுற்றுப்பயணம் புறப்பட்ட அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விஜய் அரசியல் வருகை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறேன். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் 922 ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 10,62,752 கோடிக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு தான் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்கள் மூலம் 18,498 கோடி ரூபாய் முதலீடு கிடைத்து 30,037 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தனது வெளிநாட்டு பயணங்களின் போது மேற்கொள்ளப்பட்ட 36 ஒப்பந்தங்களில் 23 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்து பல நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை தொடங்கிவிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூர்ல ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த 36 ஒப்பந்தங்கள்ல 23 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகள்ல இருக்கிறது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் சேர வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ புதிய வாக்காளர்கள் திமுகவுக்கு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாசம் தான் இருக்கு. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதிய கட்சிகள் வரலையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தான் போட்டி என விஜய் சொல்லியிருப்பது குறித்த கேள்விக்கு தான் அதிகம் பேச மாட்டேன் என்றும் சொல்வதை விட செயலில் காட்டுவேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.